தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு கல்வாரி சிலுவையில அவர் அறையப்படுகிற சூழ்நிலையில கூட அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த சிலுவை மரணத்தின் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீஷர்களுமே அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் இந்த யோவான் மாத்திரம் அவருடைய பாதத்து அருகே அவர் நின்று பார்த்து கொண்டிருப்பாரு. அந்த நேரத்துலதான் ஏசப்பா சொல்வாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லுவாரு. தன்னுடைய தாயை கடைசி நேரத்துல அவருக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அல்லாத பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்த சூழ்நிலையும் கூட அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது மரியாளுடைய கண்ணீரை பார்க்கும்போது அவருக்கு மனுஷ ரூபமா இருந்தபடியினால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மரியாளுடைய கண்ணீரை பார்த்து யோவானை பார்த்து சொல்லுவாரு, இதுதான் உன் தாய், இதுக்கப்புறமா என் தாயை நீதான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் மரிக்கிற தருவாயில தன்னுடைய தாயையே அந்த யோவானுடைய கரத்துல அவர் கொடுத்து விட்டு போவார்.